வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 24 வந்து பெண் குழந்தை தினமாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. 2008 இதை அறிவிச்சாங்க. ஸோ அந்த பெண்கள் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணதுனால அந்த பெண் குழந்தைகளை பத்தி உள்ள விஷயங்களை உங்களோட இந்த பதிவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2007 உசிலம்பட்டியில ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்டை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன். அது வந்து உசிலம்பட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பெண் சிசுவை வந்து கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த காலத்துல. அது சம்பந்தமா கூட பாரதி ராஜா படம் எடுத்தாரு, கருத்தமான்னு சொல்லி. அந்த உசிலம்பட்டியில வந்து பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த அவள் விடங்கள்ல இந்த பேட்டி வந்துருந்துச்சு. அந்த செல்லம்மா வந்து நமக்கு அப்புறம் நம் பேத்திக்கு நம்மளோட பங்கை எழுதி வச்சுட்டா பெண் சிசுகளை கொள்ற அவலம் தானாகவே ஒழிஞ்சு போகும்னு சொல்லி இத எழுதியிருந்தாங்க. அந்த பேட்டி வந்திருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபீட்பேக்ல வந்து அதை பத்தி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அரசாங்கம் செய்யாத வந்து இந்த உசிலம்பட்டி பெண்கள் செஞ்சிருக்காங்கன்னு வந்துருந்துச்சு. ஹிந்துல வந்து ஒரு பெரிய ஆர்டிகல் அதை பத்தி எழுதியிருந்தாங்க. ஹிந்துல வந்து கேரிங் ஃபார் கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லி இந்த உசிலம்பட்டியில் உள்ள அந்த ப்ராஜெக்ட், இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ நான் சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து, மதுரையில வந்து என்னுடைய ரிலேட்டிவ் நெல்லை அவங்களுடைய ஆம்னி எடுத்துட்டு உசிலம்பட்டி போய் எனக்கு அங்க மதர் சென்டர்ல தங்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க. 2 நாள் தங்கி இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அது ஒரு மிகப்பெரிய ஆர்டிகிளா வந்திருந்துச்சு. ஹிந்துல இன்னைக்கு ஒரு பெரிய ஹாஃப் பேஜ் ஆர்டிகிள், கேரிங் ஃபார் த கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எஸ்பிசி நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சி பெரியவர் ஆரம்பிச்சு அது ஏசி முத்தையா ஸ்பிக் சேர்மன்ட்ட கொடுத்த அந்த காலேஜ். அதுல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உடைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணேன். ஐ வாஸ் த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். அப்போ இந்த ஆண்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட் பண்ணும்போது நான் வந்து அப்ப அடையார்ல இருந்தேன். அப்போ வந்து ஒரு மகேஸ்வரின்னு ஒரு ஒரு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய சித்தா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மகேஸ்வரிங்களை சந்திச்சேன். அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பேத்தட்டிக். அப்பா அம்மா கைவிட்ட பொண்ணு தானாவே வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பெசன் நகர்ல வந்து இந்த அருகம்புல் ஜூஸ் எல்லாம் கொடுத்து மண்புழு உரம் தயாரித்து வித்து இன்னைக்கு அவங்க சென்னையில வந்து ஒரு சித்தா டாக்டர் ஆகி இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல சித்தா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்கள பத்தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஆர்டிகல் எழுந்தேன். அப்ப நான் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தினமணி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்னுடைய குருநாதர் கேரி சார் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த பேப்பருடைய சர்க்குலேஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னுடைய MBA ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணும்போது ஒரு ஆர்டிகல் எழுதினாங்க. இந்த ஆர்டிகல் ரொம்ப மிக பிரபலமாச்சு. IIT ப்ரொஃபசர் டாக்டர் கணேஷ் வந்து என்னை கூப்பிட்டு பாராட்டினாரு. IIT உடைய MBA டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் வந்து பாராட்டினாரு. அகிலாண்டம் இந்த ஆர்டிகல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருவான்மையூர்ல ஒரு அம்மா மாவு பிசினஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கைட் பண்ணேன். இதெல்லாம் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பெண் குழந்தையை படிக்க வைத்தால் ஒரு குடும்பத்தை படிக்க வைத்த மாதிரி மாதராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும் சொல்லி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு. என்னுடைய சொந்த ஊர் உங்களுக்கு தெரியும், எல்என்ஜி, குற்றாலம் பக்கத்தில் உள்ள மிக பிரபலமான கிராமம், மிக பிரசித்தி பெற்ற கிராமம். பொன்னிலஞ்சி என்றும் நீரிலஞ்சி என்றும் செல்வ செழிப்போடு செல்வந்தல் வாரும் சிற்றூராய் குற்றாலத்திற்கு அருகே உள்ளதுன்னு சொல்லி இந்த குற்றால குறவஞ்சியில வரும். அங்க உள்ளவங்க எல்லாம் ஹைலி எஜுகேட்டட், ஹைலி பொலிட்டிக்கலும் சைடும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடும் சரி, எஜுகேஷன் சைடும் சரி, ரொம்ப டாமினேட்டிங் ஃபிகர். அந்த கிராமத்துல வந்து எல்லா சொத்துமே பெண்கள் பேர்ல தான் இருக்கும். என்னுடைய பாட்டிக்கு தான் சொத்து ஜாஸ்தி. பாட்டிக்கு வரக்கூடிய அந்த சொத்துல உள்ள பணத்தை வந்து பாட்டியோட அக்கௌண்ட்ல பேங்க்ல என் தாத்தா கட்டுவாங்க. அதை நான் போய் கேட்கும்போது இது பாட்டியோட சொத்து, அதனால உங்களுக்கு வந்து அந்த பணம் அங்கதான் போகணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொத்து எல்லாமே வந்து பெண்கள் பேர்ல தான் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் ஒரு தூரம் நல்லா வர்றதுக்கு காரணம் என்னுடைய மனைவி. ஏன்னா அதே நான் என்னுடைய மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அதே கான்செப்ட் தான், எல்என்ஜியுடைய அதே பெண்கள் பேர்ல தான் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் இவ்வளவு ஆலமரமாக பெருசாக வளர்ந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் பேர்ல ஏன் சொத்து எழுதி வச்சிருக்காங்கன்னா, அந்த பெண்கள் வந்து நல்ல கவனிச்சு பார்ப்பாங்க, அவங்க கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்என்ஜில வந்து உண்டு. இந்த மாதிரி பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணதுனால இன்னைக்கு பெண்கள் தினம்னால இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுங்கிறது என்னுடைய ஆவல். அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நாளை கழிச்சு ரிபப்ளிக் டே கொண்டாட போறாங்க. அதுக்கு வந்து நம்ம ராஷ்டிரபதி வந்து யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா, ரித்திகேஷ் டர்கி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லோகோ பைலட். வந்தே பாரத்ங்கிறது நீங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வந்தே பாரத்துடைய முதல் பெண் பைலட் இந்த பொண்ணு தான். இவங்க வந்து ஒரு பிடெக்.
ஜார்க்கண்ட் ஸ்டேட்ல ஒரு ராஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க பிடெக் படிச்சிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் அ ட்ரைபல் கேர்ள். அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் ஃபேக் மெயில் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் போஸ்டல் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து ராஷ்டிரபதி லெட்டர் கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களை வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு கௌரவிக்க போறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கேரளால உள்ள அந்த கோயிலுடைய ஆர்கிடெக்ட வந்து ரெஸ்டோர் பண்றது வந்து 3 பெண்கள் தான் பண்றாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலை வந்து பண்றது இந்த 3 பெண்கள் அப்படிங்கிறது. பெண்கள் எல்லா இதுலயும் நீங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து ஒரு 60 வயசு இந்த அம்மா வந்து கீ செஞ்சு கொடுக்குறாங்க. எக்ஸ்பர்ட் இன் மேக்கிங் கீஸ். இப்படி இது ஃபுல்லுமே பெண்களை பத்தி உள்ள ஆர்டிகல்ஸ் தான். கம்ப்ளீட்டா நான் கலெக்ட் பண்ண இது. ஸோ அதனால மாதராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடைக்கும். ஏன்னா நானே வந்து ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்திருக்கிறேன். எல்லா ஆண்களுமே ஒரு பெண்களுக்கு தான் பிறந்திருக்காங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த 5 நிமிஷத்துல உங்களால எப்படி பகிர்ந்து கொள்ள முடியுமோ பகிர்ந்து கொள்ளிட்டேன். பட் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் நாங்க ரிசர்ச் பண்ணது இருக்கு. அதனால வந்து பெண் குழந்தையை போற்றுவோம். பெண் குழந்தையை வந்து நல்லா படிக்க வைப்போம். நான் என்ன ஒண்ணு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, பெண் குழந்தைகள் வந்து கலாச்சாரத்தையும் நம் நாட்டின் பண்பையும் நம்மளுடைய சமுதாய பண்பையும் வந்து கட்டி காக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மேலும் நிறைய பதிவுகள், இந்த மாதிரி வித்தியாசமான பதிவுகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன். இது ஃபுல்லுமே பெண்கள். இந்த உசிலம்பட்டி விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு 2007ல இது எல்லா பத்திரிகைகளையும் ரொம்ப மிக பிரபலமா வந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆயிடுச்சு. ஹிந்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இருந்துச்சு. அவள் விடன்ல வந்து இருந்துச்சு. ஸோ அதனால